ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? பொங்கல் எல்லாருக்கும் எப்படி போச்சு? எல்லோரும் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களா? சாப்பிட்டீங்களா? கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு, அதனால் வீடியோவே போட முடியல. அதனால் உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி என்னை அப்படியே மன்னிச்சிடுங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே படுத்துட்டு 2 மணி நேரம் நல்ல ஒரு தூக்கங்க. அப்படியே ஒரு நிம்மதியான தூக்கம். பூலாம் இருந்தது, அப்படியே பூவும் பறித்து தலையில் வச்சுக்கிட்டு மீதி 2 பூ அப்படியே சாமிக்கு வச்சாச்சு. இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கு வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஸ்வீட் செய்ய போகிறோம். இது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம் உள்ள ஒரு ஸ்வீட்டுங்க. சக்கரவள்ளி கிழங்கு வாரத்தில் 2 முறை நம்ம எடுத்துக்கும் போது எப்பயுமே இளமையாக இருப்போம். இது நம்ம எலும்பு வலுப்படுத்தும். அது மட்டும் இல்லைங்க, உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பை கரைக்க உதவும். கண் பார்வை குறைபாடெல்லாம் நீங்கும். புற்றுநோய் வராமலும் தடுக்குங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குட்டீஸ் ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க, ஊட்டச்சத்து பற்றாக்குறையும் வராமல் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டோன்னா நம்ம உடம்பு நல்லா இருக்கும். ஃபேட்டுன்றது நமக்கு வரவே வராது. எங்கள் வீட்டில் இந்த சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சு கொடுத்தா எனக்கு அல்வா கொடுத்துருவாங்க. 1 பீஸ் போதும், 1.5 பீஸ் போதும் அப்படின்ட்டு அப்படியே மீதி வச்சுருவாங்க. இந்த அல்வா கொடுக்குற வேலை இனிமேல் நம்மக்கிட்டே இருக்கக்கூடாது, நம்ம ஒரு அல்வா கொடுத்துடலான்ட்டு தான் இன்றைக்கி புது மெத்தடாக ஒரு ட்ரை பண்ணேன். சக்கரவள்ளி கிழங்கு தோலெல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி 1 கப் அளவுக்கு துருவி எடுத்துக்கிட்டேன். உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நாட்டு சக்கரை சேர்த்துக்குங்க. நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன். வாசனைக்காக ஏலக்காவும் சேர்த்துக்கிட்டேன். எந்த கப்பில் சக்கரவள்ளி கிழங்கு எடுத்தோமோ 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்குங்க. லைட்டாக நரன்னு இருந்தால் கூட பரவாயில்ல தான், ஹல்வா செய்யும்போது அது கரெக்டாக வெந்து வந்துடும். ஒரு பேன் வச்சு இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டு உங்களுக்கு தேவையான நட்ஸ், என்ன நட்ஸ் விருப்பமோ எல்லாமே சேர்த்து நீங்கள் பொன்னிறத்தில் வறுத்துக்குங்க. சக்கரவள்ளி கிழங்கி ரொம்ப ஹெல்தின்றதால நான் வெறும் முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துக்கிட்டேன். இது பொன்னிறத்தில் வறுத்து எடுத்துகிட்டு இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து இதை நெய்யிலே 1 நிமிஷம் நல்லா அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த அல்வா கன்சிஸ்டன்சி நல்லா சூப்பராக வரும். கோதுமை மாவு நல்லா வறுபட்டு பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச சக்கரவள்ளி கிழங்கும் சேர்த்துக்கலாம். கூடவே இன்னொரு கப் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கட்டிகள் இல்லாமல் அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா திக்கான கன்சிஸ்டன்சி வரும். திக்கானதும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து திரும்பவும் மிக்ஸ் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் இருந்தால் மட்டுமே போதும், அல்வா பக்காவாக சூப்பராக வரும். இப்போ அந்த நெய்யும் நல்லா உறிஞ்சிருச்சு. இப்போ இன்னொரு ஸ்பூன் நெய் சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணி நல்லா பபுள் மாதிரி வருங்க. செகண்ட் ஸ்டேஜில் இது நல்லா பபுள் மாதிரி வரும். இந்த ஸ்டேஜு நீங்கள் தண்ணி கையில் தொட்டுட்டு இந்த அல்வா தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ அல்வா ரெடி ஆகிடுச்சுங்க. லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நெய் விட்டு வறுத்து வச்ச முந்திரி எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பரிமாறினீங்கன்னா அடடா தேவாமிர்தம் மாதிரி சூப்பராக இருக்குங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்வீட் எடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் எப்போ வேணாலும் இந்த ஸ்வீட்டை சாப்பிடலாம். 2 நாளைக்கு கெடவே கெடாது. இது இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, 2-3 நாளைக்கு கூட அப்படியே வச்சுருந்து சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். அப்படியே தேவாமிர்தம் மாதிரி இருக்கும். வாயில் அப்படி வச்சா அப்படியே உள்ளே இறங்கிடும். இப்படிலாம் ஹெல்த்தியாக சாப்பிடுதாங்க அந்த காலத்தில் வெயிட்லாம் போடாமல் ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க. முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலே செய்யுங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் அரைச்சி அப்படி கிண்டுற வேலை மட்டும்தான். நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா கூட பயப்படாமல் செய்யுங்க. மிஸ்டேக்கே ஆகாத ஸ்வீட்டு செம்ம டேஸ்ட்டாக பக்காவாக வரும். நீங்கள் எப்படி செஞ்சாலுமே டேஸ்ட்டு மிஸ்ஸே ஆகாது. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. செஞ்சுட்டு அப்படியே வச்சிடாதீங்க. சூடு இருக்கும்போதே நீங்கள் சாப்பிட்டுங்க. குட்டீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா இப்படிலாம் நம்ம வெயிட் பண்ணி இருந்ததால தான் நமக்கு அந்த சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டே போய் நம்ம உடம்ப கவனிக்காமல் போயிட்டோம். வீட்டில் எல்லாரோட ஹெல்த்தையும் நம்ம நல்லா கேர் பண்ண முடியும். ஆனால் நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ்னு ஒன்று வந்தால் அது வீட்டில் எல்லாருமே நம்ம கூட டெய்லி இருந்து பார்த்துக்க முடியாது. அவங்களுக்கு ஒவ்வொரு சுச்சுவேஷன் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லதாக சாப்பிட்டு நம்ம உடம்ப நல்லா பார்த்துக்கலாம். இந்த வருஷத்துலேருந்து நீங்கள் என்ன ஹெல்த்தியாக டெய்லி எதனா ஒன்று எடுத்துக்கிறீங்கன்றது கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஐடியா வச்சுருப்போம். ஸோ அது நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணும்போது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எனக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஸ்வீட் சாப்பிட்றதுல ரொம்ப பிஸி ஆகிட்டேன். நான் இது ஒரு 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே வச்சு மெதுவாக ருசித்து சாப்பிடுவேன். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக வரும்.